Hello friends, வணக்கம். Welcome back to Happy Homemakers Kitchen. இன்னைக்கு ஹோட்டல் சரவண பவன் ஸ்டைல்ல வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பாப்போமா? வாங்க. இப்போ குயிக்கா இந்த புளிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பாப்போமா? ரெண்டு அடுப்புல ஒரு பக்கம் எண்ணெய் சட்டி ஏத்திக்கலாம். ஒரு பக்கம் ஒரு மண் சட்டி வச்சிருக்கேனா. இப்போ இந்த மண் சட்டில நான் 1.5 கப் அளவுக்கு புளி தண்ணீர் ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து 10 நிமிஷம் தண்ணியில போட்டு நல்லா கரைச்சு வடிகட்டி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அதை விட்டுக்கிறேன். இதோட ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி, அரிசி களைஞ்ச ரெண்டாவது தண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம வத்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பக்கம் எண்ணெய் சூடாகட்டும். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடான உடனே நம்ம தாளிப்பு பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் எப்போவுமே புளிக்குழம்புக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அதனால் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, இதுவும் நல்ல வாசனையை கொடுக்கும். அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு தீயை குறைச்சி வச்சு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். அந்த வெங்காயம் நல்ல வாசனை வர்ற வரைக்கும், பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். உங்களுக்கு சோம்போட வாசனை பிடிக்கும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு துளி உப்பும் போட போகிறேன். உப்பு போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி கிடைக்கும் நமக்கு. உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய்களை நல்லா சுத்தம் செய்து அந்த தலையையும் அந்த வாலையும் வெட்டிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்க்குறேன். இந்த சாம்பார் மிளகாய்க்கான ரெசிபிக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா பார்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட சாம்பார் மசாலா இல்லை அப்படின்னா 1 பங்கு சிகப்பு மிளகாய் தூளுக்கு 2 பங்கு தனியாத்தூள், அந்த கணக்கில் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு 2 மடங்கு தனியாத்தூள் அப்படிங்கிற அளவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ அந்த லேசாக அந்த மசாலா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அதாவது அந்த பச்சை வாசனை போய் நமக்கு அந்த சாம்பார் மசாலாவோட வாசனை நல்லா வர வரைக்கும் வதக்கிக்கலாம். சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் போதும். இப்போது 25 வெண்டைக்காய்களை நல்லா வாஷ் பண்ணி தலையும் வாலையும் வெட்டிட்டு சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே அங்கே புளி தண்ணீர் கொதிக்க ஆரம்பிக்குது. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த வெண்டைக்காய்களுக்கு தேவையான உப்பு, அந்த குழம்புக்கு தேவையான உப்பை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இதில் நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹையில் வச்சுக்கிட்டிங்கன்னா வெண்டைக்காய் நமக்கு சீக்கிரம் வதங்கி கிடைக்கும். வெண்டைக்காயில் ஒரு குழப்பு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா வெண்டைக்காய் குழம்பு புளிக்குழம்பு அல்லது காரக்குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. நல்லெண்ணெய் வச்சோம்னா. இப்போ புளி தண்ணீர் அந்த பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே நம்மளோட வெண்டைக்காய்களும் நல்லா வதங்கி இருக்கு. ஸோ இப்போ இந்த வெண்டைக்காய்களை எடுத்து இதில் கொட்டிடலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வந்த உடனே சிம்மில் எடுத்து வச்சிடலாம். ஸோ காய் வேக ஆரம்பிக்கும். ஹையிலே இருந்துன்னா குழம்பு சுண்டி போகும், காய் வேகாது. நீங்கள் வேணும்னா புளி தண்ணியை கூட அந்த அரிசி களைஞ்ச 2வது தண்ணியிலேயே கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் அதை சிம்மில் வச்சுட்டு ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்,
2 நாட்டு தக்காளி இதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு இப்போ இந்த 3த்தையும் சேர்த்து நம்ம நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ரெடியாக வச்சுக்கலாம். வெண்டைக்காய் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துருங்க நமக்கு. ஸோ இந்த மாதிரி 2 அடுப்பில் கடகடன்னு ஒரு பக்கம் தாளிச்சு கொட்டி ஒரு பக்கம் புளி தண்ணியை கொதிக்க வச்சோம்னா ரொம்ப குயிக்காக நமக்கு ரெடி ஆகிடும். காலை நேரத்துக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போகிறோம், குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வெண்டைக்காய்கள் வெந்து ரெடியாக இருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி, தேங்காய், சீரக விழுது இதை போட்டுடலாம். வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி கூட ஊற்றலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போகிறோம். இந்த தக்காளி வாசனை போனோடனே இறக்கிடலாம் நம்ம. இப்போ இந்த குழம்புல இந்த பச்சை தக்காளியோட வாசனை வந்து போயிடுச்சு, நல்லாயிருக்கு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. வெல்லம் வந்து இந்த புளிப்பு, இனிப்பு, உரப்பு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை இதில் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுற போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் வாசனை வந்து தூக்கலாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சரவணபவன் ஹோட்டல் ஸ்டைல் வெண்டைக்காய் காரக்குழம்பு தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்துனீங்கன்னா உடனுக்குடனே நான் புது வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம்மேக்கருடன். என்னாலும் மீண்டும் இன்னொரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.